வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக 5 நிமிஷத்தில் நம்ம எப்படி நம்ம படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணணுன்றதுக்கான ஒரு ஃபார்முலாவை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலாலேருந்து ஒரு 10 ஃபார்முலாவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தோடனே நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் மனசில் பதிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களால் ரிவிஷன் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த ஃபார்முலா வந்து மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃபார்முலாக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா டெவலப்மெண்ட்டோடைய பிரின்சிபல்ஸ். நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து 8 கொள்கைகள் படித்தோம். அந்த 8 பிரின்சிபலில் ரொம்ப முக்கியமான 4 பிரின்சிபலை மட்டும்தான் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா CPIG. C ஃபார் C ஈக்குவல் டு கண்டினியூஸ். கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியானது. அப்புறம் P ஃபார் ப்ரெடிக்டபிள், கணிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் I ஃபார் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், தனிநபர் வேறுபாடு. G ஃபார் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், பொதுவிலிருந்து குறிப்பிட்டது. இதுக்கான ஃபுல்லாக நம்ம தியரியாக பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து ஷார்ட் வேர்டாக சீனா என்ன, பீனா என்ன, ஐனா என்ன, ஜீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம மெமரியில் வைக்கிற ஒரு சின்ன ஃபார்முலா பார்த்தோம். பிரின்சிபல்ஸுடைய 4 முக்கியமான ஃபார்முலாவுடைய நேம் வந்து நம்ம மெமரியில் வைக்கிறதுக்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபார்முலா நம்பர் 2, காக்னேட்டிவ் தியரிஸ். தியரிஸில் ரொம்ப முக்கியமான தியரிஸ் என்னென்ன தியரி, அதாவது காக்னேட்டிவ் தியரி என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தியரிக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதுபடி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தியரியுடைய ஃபார்முலா என்னென்னா காக்னேட்டிவ் தியரி அப்படின்னா என்ன, PVP. அது P ஃபார் பை கெட், V ஃபார் வைகாட் ஸ்கை, P ஃபார் ப்ரூனர், அது டிஸ்கவரி லேர்னிங் தியரி அப்படி சொல்லிட்டு இப்போ 3 தியரிக்கான பேரை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு வந்து சிம்பிளாக ப்ரூனர் வந்து டிஸ்கவரி லேர்னிங் தியரி எழுதினார். வைகாட் ஸ்கை வந்து இசட்பிடியுடைய முக்கியமான கொள்கையை சொன்னார் அப்படி சொல்லிட்டு நமக்கு மெமரியில் வரும். இப்போ ஃபார்முலா நம்பர் 2 என்னென்னா PVP அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இது வந்து காக்னேட்டிவ் தியரிஸை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா நம்பர் 3, லேர்னிங்குடைய தியரிஸ். லேர்னிங் தியரிஸ் யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. TPSPK அப்படி சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா T ஃபார் தொராகேட், ட்ரையல் அண்ட் எரர். P ஃபார் பாவ்லோ, கிளாசிக்கல் கண்டிஷனிங். S ஃபார் ஸ்கின்னர், ஆப்ரேஷன் கண்டிஷனிங். P ஃபார் பண்டூரா, சோசியல் லேர்னிங். K ஃபார் கோல்கர், இன்சைட் லேர்னிங் அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துட்டோம். லேர்னிங் தியரிஸ் வந்து 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு TPSPK அப்படி சொல்லிட்டு தியரியுடைய ஆத்தர் நேமு, அவங்க எழுதின அந்த தியரிஸ் என்னன்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஷார்ட்டாக நம்ம மெமரியில் வச்சுக்கிட்டாலும் எக்ஸாம்ஸில் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். லேர்னிங் தியரிஸ் பார்த்துட்டோம். ஃபார்முலா நம்பர் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபார்முலா நம்பர் 4 பார்க்க போகிறோம். சைக்கோ சோசியல் அண்டு மாரல் அப்படின்றதுக்கான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இ அப்புறம் கே, E to K அப்படின்னா E ஃபார் எரிக்சன், சைக்கோ சோசியல். K ஃபார் கோல்பர்க், மாரல் டெவலப்மெண்ட். சைக்கோ சோசியல்னா எரிக்சன், மாரல் டெவலப்மெண்ட்னா கோல்பர்க். அதாவது சைக்கோ சோசியல் அண்டு மாரல் அப்படின்ற ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா அப்புறம் கே. இ அப்படின்னா எரிக்சன், சைக்கோ சோசியல். K ஃபார் கோல்பர்க், மாரல்ஸ் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா நம்பர் 5, லேர்னிங் டிஸ்எபிலிட்டிஸ். லேர்ன் பண்ணுறதுல என்னென்ன டிஸ்எபிலிட்டிஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு அதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். RWM அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆர்னா ரீடிங்கில் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அதாவது கஷ்டமாக இருக்குது, வாசிப்பு கஷ்டம் அப்படின்னா டிஸ்லாக்சியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதுதான் சொல்லியிருக்காங்க, ரீடிங் டிஸ்லாக்சியா. W ஈக்குவல் டு ரைட்டிங் டிஸ்கிராப்சியா. M ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸ் டிஸ்கால்குலேஷியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. RWM, ரீடிங்
W writing, M mathematics, dyslexia, dysgraphia, dyscalculia. Formula 5 learning disabilities. Formula number 6 assessment. Assessment na FSC. FSC na F equal to formative during learning, S equal to summative end of learning, C equal to CCE continuous and comprehensive evaluation. Comprehensive evaluation. இப்போ ஃபார்முலா நம்பர் 6 வந்து அசஸ்மெண்ட்டில் 3 முக்கியமான டாப்பிக்கை நம்ம மெமரி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபார்முலா நம்பர் 6 பார்த்துட்டோம். F equal to formative during learning, S equal to summative end of learning, C equal to CCE continuous and comprehensive evaluation அப்படி சொல்லிட்டு அசஸ்மெண்ட்டோடைய முக்கியமான ஃபார்முலா எஃப்எஸ்சி அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலா நம்பர் 7 இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்டெலிஜென்ஸ் ஐஎம்ஜி அப்படின்னா என்னன்ட்டு பார்க்கலாம். ஐ ஈக்குவல் டு ஐக்யூ, எம் ஈக்குவல் டு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், ஜி ஈக்குவல் டு கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டெலிஜென்ஸோடைய முக்கியமான அந்த வேர்டை வந்து ஞாபகம் வச்சுருக்கோம். ஐஎம்ஜி, ஐ ஈக்குவல் டு ஐக்யூ, எம் ஈக்குவல் டு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், ஜி ஈக்குவல் டு கார்னர். அப்போது ஃபார்முலா நம்பர் 7 ஒரு மெமரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா நம்பர் 8 கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படி சொல்லிட்டு டிஎம்ஆர், டி ஈக்குவல் டு டிசிப்ளின், எம் ஈக்குவல் டு மோட்டிவேஷன், ஆர் ஈக்குவல் டு ரிலேஷன்ஷிப், டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ நம்ம ஃபார்முலா நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஐ அண்டு இ. ஐனா இன்ட்ரசிக் அக ஊக்கம், ஈனா எக்ஸிட்ரிக் புற ஊக்கம். இன்னுனா உள்ளே வர்றது அக ஊக்கம், எக்ஸ்னா வெளியில் போகிறது புற ஊக்கம். அதான் மோட்டிவேஷனுடைய அகம் புறம் அப்படி சொல்லிட்டு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை பார்த்துட்டோம். ஐஇ ஃபார்முலா நம்பர் 9. இப்போ நம்ம ஃபார்முலா நம்பர் 10 பார்க்க போகிறோம். CAPL பெட்டகாலஜி அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். CAPL, C ஈக்குவல் டு சைல்டு சென்டர், A ஈக்குவல் டு ஆக்டிவிட்டி பேஸ்டு, P என்னன்னா ப்ளேவே, Lனா லேர்னிங் பை டூயிங். இப்போ ஃபார்முலா நம்பர் 10 வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சூப்பர் மெமரி ஃபார்முலானா வளர்ச்சிக்கான நம்ம பார்த்தோம்ல. இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து ஒரு 10 ஃபார்முலா வந்து முக்கியமான டாப்பிக்கை பற்றி மட்டுமே பார்த்தோம். இப்போ வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் யூனிட் வைஸாக வந்து சின்ன சின்ன ஃபார்முலாவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சூப்பர் மெமரி ஃபார்முலான்னு இதை சொல்லுவாங்க. இப்போ நம்ம 10 முக்கியமான ஃபார்முலாவை பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம கண்ணை மூடி நம்ம யோசிக்கும் போது எப்படி யோசிக்கலான்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு ஃபைனலாக ஒரு டச் கொடுக்க போகிறோம். என்னென்னா ஃபைனல் ரிவிஷனாக ஒரு 20 செகண்ட்ஸு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஜி செல் அப்படின்னா என்னென்னா மெச்சுரேஷன் அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரோம். அப்போ மெச்சுரேஷன் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், வளர்ச்சினா என்ன, வளர்தல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு அதை அப்படியே லைனாக சப்ஜெக்ட் வைஸாக டாபிக் வைஸாக நம்ம உள்ளே போயிட்டு ஒரு கிளான்ஸோடையே போயிட்டு வரும் மெமரி. அதுதான் வந்து ஜி செல் ஈக்குவல் டு ஜி செல்னால் மெச்சுரேஷன் அது அப்படின்னு சொல்லிட்டு மெமரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பைஜெட் அவருடைய தியரி வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி தான் அவர் சொன்னார். அந்த தியரிக்குள்ளே நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம், எத்தனை ஸ்டேஜ் இருந்தது, எத்தனை ப்ராசஸ் அங்கக்குள்ளே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஒரு டைம் வந்து நம்ம ரிவிஷன் வந்து கொடுத்துக்கணும். அப்போ பைகெட்னா வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி தான் அவர் எழுதினார். அதை பற்றி ரொம்ப டீப்பாக நம்ம மெமரி படித்ததெல்லாம் மெமரி பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் வைகாட் ஸ்கை வந்து இசட்பிடியை பற்றி எப்படி சொன்னார், இசட்பிடினா என்ன அப்படின்றத பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக
அது உள்ளே போய் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் மெமரிக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரூனருடைய தியரி என்ன சொன்னான்னு டிஸ்கவரி லேர்னிங் தியரி வந்து சொல்லியிருக்காரு. அதில் எத்தனை ஸ்டெப் இருக்குது, எத்தனை ப்ராசஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து மெமரி பண்ணி பார்க்கணும். அதுக்கான சோதனைக்கு எந்த மாதிரி அனிமலை யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து மெமரி பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஒரு சின்ன கீவேர்டு தான் வந்து ப்ரூனர் வந்து டிஸ்கவரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எரிக்சன் வந்து தியரி என்னென்னா சைக்கோசோசியல் தியரினா அது யாருக்கு எப்போ எப்படி பண்ணாங்க, எந்த மாதிரி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸ் மாதிரி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய தியரியும் நம்ம பேர் ஞாபகம் வச்சுருக்கும் போது அதுக்கான ஸ்டோரியாக நம்ம மெமரி பண்ணியிருப்போம்ல, அதை வந்து ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ எரிக்சன்னா வந்து சைக்கோசோசியல் தியரி, கோல்பர்க் வந்து மாரல் டெவலப்மெண்ட் தியரி, அப்புறம் எட்வர்ட் லீ தோர்கட் அப்படின்றவங்க வந்து ட்ரையல் அண்ட் எரர் தியரி, பாவ்லோ வந்து கிளாசிக்கல் தியரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னர் வந்து ஆப்ரேட்டிங் தியரி, பண்டூரா வந்து சோசியல் லேர்னிங் தியரி, கோல்ஹர் வந்து இன்சைட் லேர்னிங் தியரி, கார்ட்னர் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அதெல்லாம் நம்ம மெமரி பண்ணி பார்க்கணும். அப்புறம் ப்ளம்னா என்னென்னா டாக்ஸோனாமி அப்படின்னா என்னன்றதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அதை பற்றி நம்ம நினைவு கூர்ந்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்லாக்சியானா என்னென்னா ரீடிங், அப்புறம் டிஸ்கிராப்சியானா ரைட்டிங், டிஸ்கால்குலேஷியானா மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மெமரி பண்ணி பார்க்கணும். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான கேள்விகள். இதுக்கான கீவேர்டு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம டிஸ்லாக்சியா ரீடிங், டிஸ்கிராப்சியா ரைட்டிங், டிஸ்கால்குலியா மேத்தமெட்டிக்ஸ், ஃபார்மேட்டிவ் டூரிங் லேர்னிங், சம்மேட்டிவ் எண்ட் ஆஃப் லேர்னிங், சிசிஇ கண்டினியூஸ் எவாலுவேஷன், பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கீவேர்டாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த லேர்னிங் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் சிடிபி பற்றி ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் வீடியோக்களை போடுவேன்.